Hello students, 11th standard maths chapter 7 exercise 7.4 fifth question. If cos 2 theta equal to 0, determine the value. Determine the value the whole square குத்துக்காங்க. 0 cos theta sin theta cos theta sin theta 0 sin theta 0 cos theta the whole square குத்துக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் சொல்யூஷன் பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன குத்துக்காங்க ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் given cos 2 theta equal to 0. அப்ப 2 theta equal to இந்த 0 அந்த cos இந்த சைடு வந்துச்சுனா cos inverse of 0 ன்னு வரும். 2 theta equal to cos inverse 0 value 90 degree ன்னு தெரியும் நம்மளுக்கு. அப்ப 2 theta equal to 90 degree value என்ன pi by 2 ன்னு எழுதலாம். Therefore theta equal to pi by இந்த 2 இந்த சைடு வந்துச்சுனா 5 by 4 மல்டிப்ளை பண்ணா 2 ஓட ஓகேவா. இப்போ let கொடுத்திருக்க வேல்யூவை determine a ன்னு எடுத்துக்கணும்னா 0 cos theta sin theta cos theta sin theta 0 இது என்ன எழுதலாம் sin theta 0 cos theta நம்ம ஸ்கொயர் எடுக்காம வெறும் ஒரு வேல்யூ மட்டும் எடுத்துக்கோம் ஓகேவா. இப்போ அதை வச்சு நம்ம எக்ஸ்பேண்டிங் பண்ணுவோம் ஓகே. இப்போ நம்மளுக்கு கொடுத்துக்க வேல்யூ வச்சு நம்ம எக்ஸ்பேண்டிங் பண்ணலாம். எக்ஸ்பேண்டிங் பண்ணும்போது என்ன ஆகும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்கொயரை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. எக்ஸ்பேண்டிங் எல்லாம் R1 மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இப்போ இது ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நம்மளுக்கு 0க்குனால 0 டெட்டர்மின் வேல்யூ என்ன cos theta இப்படி போடும்போது நம்மளுக்கு sin theta 0 0 cos theta வருமா பாருங்க கிளியரா 0 எடுக்கிறோம் sin theta இது ஃபுல்லாவே போச்சுன்னா sin theta 0 0 cos theta வரும். செகண்ட் டேர்ம் மைனஸ்ல வரும் எப்பவுமே ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி நிறைய சம்ஸ் பார்த்தாச்சு பிளஸ் மைனஸ் பிளஸ். இப்போ இதை பார்க்கும்போது cos theta 0 sin theta cos theta கிளியர். தேர்ட் டேர்ம் என்ன sin theta அது டிபெண்ட் பண்ணும்போது cos theta sin theta 0. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் இந்த டேர்ம் ஃபுல்லாவே 0 ஆயிடும் அதை விட்டுருங்க. இது மைனஸ் cos theta இதை மல்டி பண்ணும்போது cos ஸ்கொயர் theta ஆயிடுமா இது 0 ஆயிடும் பிளஸ் sin theta இது 0 ஆயிடும் இது மைனஸ் sin ஸ்கொயர் theta கிளியர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் நம்ம 0 அது விட்டுருங்க 0 எடுத்துலாம் இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் காஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் வரும்போது மைனஸ் காஸ் கியூப் தீட்டா மைனஸ் சைன் கியூப் இது அதே மாதிரி பண்ணும்போது மைனஸ் சைன் கியூப் தீட்டா இது வரைக்கும் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோ டெட்டர்மின் ஏ. இப்போ என்ன பண்ணலாம் நம்ம மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா காஸ் கியூப் தீட்டா பிளஸ் சைன் கியூப் தீட்டான்னு இருக்கு. இப்போ நம்ம தீட்டா காஸ் தீட்டா தட் இஸ் காஸ் 45 இக்கோட்டு என்ன வரும் நம்மளுக்கு 1/√2 தெரியும் ஓகே 45 டிகிரி தட் இஸ் cos 5/4 நம்ம தீட்டா ஈக்குவல் டு வேல்யூ தீட்டா ஈக்குவல் டு 5/4 இருக்குல்ல அதை தான் சப்ஸ்டியூட் பண்றோம் கிளியரா. வேற எந்த 5/4ன்றதை நம்ம 45ன்னு சொல்லலாம் அதை தான் இங்க போட்டுருக்கேன் நான் 1/2 ரஃப் காலத்துல ஓகே. அப்ப என்ன பண்ணலாம் அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம் இங்க மைனஸ் cos cube 5/4 plus sin cube 5/4 தீட்டா பதிலா சப்ஸ்டியூட் பண்றோம். இப்போ மைனஸ் இதுக்கு வந்து என்ன வேல்யூ வரும் 1/√2 இது 1/√2 த கியூப்ல வரனால அது அந்த அந்த கியூபை போட்டுரும் கிளியர். இதுக்கு என்ன பண்ணலாம் மைனஸ் இப்போ இங்க இதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம காமனா எடுத்துக்கலாமா இல்லைன்னா இங்க பாருங்க இதை வந்து நம்ம ரூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க ஒரு டேர்ம் மட்டும் நம்ம போட்டு காமிக்கிற ரஃப் காலத்துல 1/√2 த ஹோல் கியூப் பண்ணும்போது 3 வாட்டி மல்டி பண்ணிக்கலாம் இன்ட்டு 1/√2 இன்ட்டு 1/√2 வருமா ரெண்டு மல்டி பண்ணனாகும் 1/2 ஆயிடும் இன்ட்டு திருப்பி மல்டி பண்ணும்போது திருப்பி இதை மல்டி பண்ணும்போது என்னாகும் 1/2 இன்ட்டு √2 இதை தான் நான் இங்கே போட போகிறேன் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ 1/2√2 + 1/2√2
இந்த கியூபை இப்படி பண்ணா இந்த மாதிரி போடலாம். ஓகேவா? 3 டைம்ஸா போட்டு முதல் 2 மட்டும் பண்ணிட்டு அப்புறமா தேர்ட் டேர்ம் மட்டும் பண்ணா 2√2 வரும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? மைனஸ் 2√2 காமன் எடுத்துட்டோம்னா நமக்கு 1 + 1 ஆயிடுமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? மைனஸ் 2√2 இதுதான் 2 கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ மைனஸ் 1/√2. டெட்டர்மைன் A ஈக்குவல் டு நம்மளுக்கு மைனஸ் 1/√2 வந்துருக்கு. இப்போ நம்ம டெட்டர்மைன் A மட்டும் தான் எடுத்தோம். இப்போ நம்ம டெட்டர்மைன் A தான் ஹோல் ஸ்கொயர் பண்ண போறோம். முதல்ல நம்ம டெட்டர்மைன் A வேல்யூ தான் எடுத்தோம். இப்போ அதை A வந்து ஸ்கொயர்ல தானே இருக்கு. அப்போ இதை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் 1/√2 ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? மைனஸ் பிளஸ் ஆயிடும். 2 × 2 √2 × √2 இது வந்து எப்படி எழுதலாம்? 1/√2 ஹோல் ஸ்கொயர்னா 2 டைம்ஸ் 1/√2 × 1/√2 மைனஸ் தான் பிளஸ் ஆயிடும். அப்போ என்ன ஆகும்? 1/2 மட்டும் தான் ஆகும். ஓகேவா? இதான் சிம்பிள் கால்குலேஷமா 1/2. Therefore, determine A the whole square equal to 1/2. Final answer கிடைச்சிச்சு. ஓகேவா? Clear students? Thank you students.